نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சூரத்து தாஹாவுடைய தஃசீரை பார்த்து வருகிறோம். இன்று 92வது வசனத்திலிருந்து அதனுடைய விளக்கத்தை தஃசீரை கேட்க இருக்கிறோம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூரிசினா மலைக்கு அல்லாஹ்வோடு வசனித்து தௌராத் என்ற வேதத்தை வாங்கி வருவதற்குள் நடந்துவிட்ட அசம்பாவிதங்களை குர்ஆன் ஷரீஃபினுடைய முந்தைய வசனங்களில் நாம் விவரித்திருந்தோம். அதன்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தூரிசினா மலைக்கு சென்ற பொழுது தன்னோடு ஒரு 70 முக்கியமான தோழர்களை அழைத்து சென்றார்கள். மற்றவர்களை ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் அவர்களை தங்களுடைய கலீஃபாவாக ஆக்கி இவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த இடைவெளியில் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதாவது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் குறித்த நேரத்தில் குறித்த நாளில் திரும்பி வரவில்லை. எனவே அவர் பாதை மாறிவிட்டார் அல்லது எங்கேயோ சென்று விட்டார். எனவே நாம் அவருடைய கடவுள் அல்லாஹ் என்பதை மறந்து வேறு ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து கொள்வது என்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏற்கனவே வேலைகளை காப்பாற்றி அதற்கு பிறகு அவர்கள் சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் இருந்த பொழுது சிலை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பார்த்து எங்களுக்கும் இப்படி ஒரு கடவுளை உண்டாக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். இதை பார்த்த சாமிரி என்பவன் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய அந்த பலகீனத்தை, அவர்களுடைய மனதிலே இருக்கிற அந்த வஸ்வசாவை வசமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதாவது பசுமாட்டு கன்றை அங்கே கொண்டு வரப்பட்ட அந்த தங்கங்களை எல்லாம் நெருப்பிலே போட்டு உருக்கி அதை ஒரு காளை மாட்டினுடைய பசுமாட்டினுடைய கன்றாக அதை உருவாகம் செய்து அதிலிருந்து அதை அவன் பேச வைத்தான். அந்த பசுமாடு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு தங்க சிலை. ஆனால் அந்த தங்க சிலை உயிர் பெற்று அது பேசியது. உடனே அவன் சொன்னான், இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சிலை, நீங்கள் விரும்பிய அந்த கடவுள். அதா இலாவுக்கும் இலாகும் மூசா, இதுதான் உங்களுக்கும் கடவுள், இதுதான் மூசாவுக்கும் கடவுள். ஆனால் அவர் இதை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார் என்று சொல்லி அவர்களை வழிகெடுத்தான் என்று நாம் பார்த்தோம். அப்படி வழிகெடுத்த பொழுது அதிலே 3 கூட்டத்தினர் பிரிந்து சென்றார்கள். அதில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுத்தார்கள். இது ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை, சாமிரியை பின்பற்றாதீர்கள், என்னை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் எடுத்து சொல்லி அதை கேட்டார்கள். ஒரு 12,000 பேர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லை கேட்டு தௌஹீதை கைவிடாமல் ஷிர்கின் பக்கம் செல்லாமல் ஒரு 12,000 பேர் இருந்தார்கள். மீதி உள்ளவர்கள் 2 கோஷ்டி. அதிலே ஒரு கோஷ்டி அவனுடைய மாய வலையில் வீழ்ந்து அவர்கள் அந்த தங்கச் சிலையை
உருவகம் செய்யப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்ட அந்த தங்க சிலைக்கு இபாதத்து செய்ய சுயூஸ் செய்ய முற்பட்டு விட்டார்கள். அதில் அப்படி இபாதத் செய்தவர்களில் 2 பேர், 2 கோஷ்டி. ஒன்று என்னென்னா ரொம்ப பக்காவாயிட்டாங்க, என்ன இருந்தாலும் இனி நம்ம கடவுள் இந்த சிலைதான் அப்படின்னு ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி என்னென்னா நடுநிலைமையாக எதுக்கும் மூசா நபி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இதை நாம் வணங்குவோம். ஒருவேளை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து இதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் விலகி கொள்ளலாம், அது வரைக்கும் நாம் இதை வணங்கலாம் என்று ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு தௌராத் என்ற வேதத்தை பெற்று வந்த பொழுது அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டீங்க, அங்கே சாமிரிங்கிறவன் வழிகெடுத்து அவர்களெல்லாம் நமக்கு மாற்றமாக ஷிர்க் வைத்து விட்டார்கள் என்ற செய்தியை சொன்ன பொழுது கோபமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது. இதுவரைக்கும் நாம் சொன்ன தஃசீரில் இருந்து பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது அந்த கௌமை, அந்த கூட்டத்தாரை கடுமையான கோபத்தோடு அவர்களை ஏசினார்கள். ஏன் இந்த அவசரம், என்ன நடந்தது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை காப்பாற்றினான், அவனுடைய குதிரத்தை கண்கூடாக பார்த்தீங்க, அதுக்கு பிறகும் கூட நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா என்றெல்லாம் அவர்களை சத்தம் போட்டு ஏசி, அதற்கு பிறகு இப்பொழுது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமின் பக்கம் திரும்பி, நான் உங்களை கலீஃபாவாக ஆக்கிவிட்டு சென்றேனே, என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு சென்றேனே, நீங்கள் ஏன் இவர்களை தடுக்கவில்லை? முதலில் கோபத்தை தன் சமூகத்தாரின் மீது வெளிப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு அந்த ஆத்திரம், அந்த கோபம் இன்னும் அடங்காமல் பொறுப்பாக கலீஃபாவாக ஆக்கிவிட்ட ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள். திரும்பி கேட்டார்கள். அதைத்தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். கால யா ஹாரூனு மா மனஅக இத் ரஅய்தஹும் லல்லு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாரூனே, மா மனஅக இத் ரஅய்தஹும் லல்லு, அவர்கள் வழிகட்டு போனதை நீங்கள் பார்த்த பொழுது நீங்கள் ஏன் அவர்களை தடுக்கவில்லை? அவர்களை தடுப்பதை விட்டு உங்களை தடுத்தது எது? அல்லாஹ் தத்தபிஅனி, நீங்கள் என்னை பின்பற்றி இருக்க வேண்டாமா? அப்போ அசைத்த அம்ரி, நீங்கள் எனது கட்டளைக்கு மாறு செய்து விட்டீர்கள், எனது உத்தரவுக்கு மாறு செய்து விட்டீர்களா என்று ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கடுமையான கோபத்தோடு கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் நபியை பிடித்து வெறும் கேள்வி மட்டும் கேட்கவில்லை, அவருடைய தாடியை பிடித்து அவருடைய தலை முடியையும் பிடித்து உலுக்கி இப்படி கேட்டாங்க. இப்படி கேட்ட உடனே ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம், எபன உம்ம, என் தாயின் மகனே, லா தஅஹுது பிலிஹியத்தி வலா பிரஅசி, என் தாடியையும் பிடிக்காதீர்கள், என் தலையையும் பிடிக்காதீர்கள் என்று பவ்யமாக ரொம்ப அன்போடு மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டார்கள். இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், நான் இவங்களை கடுமையாக தடுத்திருக்க முடியும், ரொம்ப வேகமாக நடந்திருக்க முடியும். அப்படி வேகமாக நடந்திருந்தால் கடைசியில் என்னவாகும்? அதாவது 2 கோஷ்டியாக பிரியும். ஒரு கோஷ்டி என்னோடு வந்து விடுவார்கள், ஒரு கோஷ்டி இங்கேயே வழிகேட்டிலேயே தங்கி விடுவார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் என்ன பின்பற்றி வரலை? எப்போ ஒரு கூட்டம் வழிகட்டு போய்விட்டார்களோ, ஷிர்கில் சென்று விட்டார்களோ, தௌஹீதை விட்டுவிட்டு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டார்களோ, அப்பொழுது நீங்கள் அவர்களை தடுத்திருக்க வேண்டும், தடுத்து கண்டித்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் கண்டித்தும் தண்டித்தும் அவர்கள் கண்டித்த பிறகும் கூட கேட்கவில்லை என்றால் அவர்களை எதிர்த்து நீங்கள் சண்டை செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தும் பயனில்லை என்று வந்தால் நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி என்னுடைய பாதைக்கு வந்துவிட வேண்டியதுதானே. வந்து உடனே என்னிடத்தில் சொல்லி இருந்தால் நான் உடனே வந்து இப்படி ஒரு வழிகேடு சம்பவம் நடைபெறாமல் நான் அவர்களை தடுத்திருப்பேனே. என்ன காரியம் செய்தீங்க? என்னையே நீங்கள் பின்பற்றி வரலை, எனக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஏன் எங்கூட சேரலை, என்னுடைய உத்தரவுக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களா என்றெல்லாம் கடுமையான சொற்களில் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமை கேட்ட பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் பதில் சொல்கிறாங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களை எதிர்த்து சண்டை செய்யலாம்,
அவர்களோடு போர் செய்யலாம். ஆனால் எல்லாரும் மெஜாரிட்டியான மக்கள் ஒன்று சேர்ந்து என்னை பலவீனப்படுத்தி விட்டார்கள். ரெண்டாவது, என்னை கொலை செய்யவும் முற்பட்டு விட்டார்கள். ஒருவேளை நான் அவர்கள் ரொம்ப வேகத்தோடு தடுத்தால் என்னுடைய சொல்லை கேட்பதாக இல்லை, மாறாக அவர்கள் என்னை கொல்லுவதற்கும் கூட முன் வந்து விட்டார்கள். சரி, நான் அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் என்னன்னு போங்க அப்படின்னு விட்டுட்டு நான் உங்கள் பக்கம் நீங்கள் போன இடத்திற்கு நான் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கூட்டம் சிறுக்கிலே பக்காவாயிடுவாங்க. நான் கூட்டு வந்த கூட்டம் மட்டும் முஸ்லிம்களாக இருப்பாங்க, 2 கோஷ்டியாக பிரிஞ்சிடும். அல்லது நான் அவளை எதிர்த்து சண்டை போட்டிருந்தால் என்ன நடக்கும்? சண்டையில் 2 பேருக்கு மத்தியில், 2 குரூப்புக்கு மத்தியில் ரொம்ப அதாவது பகை முற்றி அந்த குரோதம் அதிகமாக ஏற்பட்டு நிரந்தரமாகவே 2 பேரும், அதாவது 2 கோத்திரத்தாரும் சண்டை செய்யக்கூடிய ஒரு பிரிவினை அங்கே ஏற்பட்டுவிடும். எனவே இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு கலீஃபாவாக நீங்கள் இருங்க, நீங்கள் இஸ்லாஹை செய்யுங்க, அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுத்துங்கள், அவர்களுக்கு மத்தியில் சுல்ஹை உண்டாக்குங்கள், அவர்கள் குழம்பி விடாமல் பிரிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று தானே சொன்னீர்கள். எனவே அதற்கு மாற்றமாக அவர்கள் பிரிந்து விடுகிற, அவர்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு விடுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் முடிந்த வரைக்கும் சொன்னேன். சொல்கிற வரைக்கும் அவங்க கேட்டால் சரி, இல்லைன்னா சரி, நீங்கள் வந்த பிறகு என்ன செய்யலாம் சொன்னால் நிலைமையை சரி செய்து கொள்ளலாம் என்பதற்காக நான் ரொம்ப வேகமாக தடுத்து அதில் சமூக மக்களுக்கு மத்தியில் பிரிவும் ஏற்பட்டால் நீங்கள் நாளைக்கு வந்து என்ன சொல்வீங்க? நான் உங்களை கலீஃபாவாக ஆக்கி எல்லோரிடத்திலும் இணக்கமாக எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கி விட்டீர்களே, அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவை உண்டாக்கி விட்டீர்களே, ஒற்றுமை குலைந்து விட்டது, அந்த ஒற்றுமையை குலைத்து விட்டீர்களே என்று நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்லி விடுவீர்கள் என்று பயந்து தான் சொல்கிற வரைக்கும் சொன்னேன். முடிந்த வரைக்கும் நான் சொன்னேன், கேட்குற வரைக்கும் அவங்க கேட்கட்டும் என்பதற்காக. ஆனால் அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து சொன்னால் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அது வரைக்கும் நம்ம இவங்களை அப்படியே விட்டு வைப்போம் என்று தான் நான் இருந்தேனே தவிர, மற்றபடி நான் அவர்களை ஆதரிக்கவோ அல்லது உங்களுடைய உத்தரவுக்கு மாறு செய்யவோ இல்லை என்று தன்மையாக ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தனது நிலையை எடுத்து விளக்கி சொன்னார்கள். இப்பொழுது நாம் 2 விஷயத்தை கவனிக்க வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர்களை எதிர்த்து சண்டை செய்ய வேண்டும். எப்பொழுது அவர்கள் மதம் மாறிவிட்டார்களோ, முஸ்லீமாக இருந்த அவர்கள் ஸ்ரீ வணக்கத்திற்கு மதம் மாறி சென்று விட்டார்களோ, அப்போ நீங்கள் அவர்களை விட்டு வைத்திருக்கக்கூடாது, அவர்களை எதிர்த்து நீங்கள் சண்டை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் செய்யவில்லை? அப்படி சண்டை செய்து அவர்களை கடுமையாக நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டும் அப்படி என்பது மூசா நபிகளுடைய அபிப்பிராயம். ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அபிப்பிராயம் என்னென்னா, இப்படி நம்ம சண்டை செய்தால் பிளவுதான் அதிகமாகும், அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு தான் ஏற்படும். எனவே முடிந்த வரைக்கும் சொல்லுவோம், அவர்கள் கேட்பதாக இருந்தால் கேட்டால் நல்லது, இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்க சொன்னால் சில சமயத்தில் கேட்பாங்க என்று வரும் பொழுது அவர்கள் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? சபுர் செய்யணும், அவசரப்பட வேண்டாம் என்பது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அபிப்பிராயம். அவரவர்களுடைய அபிப்பிராயம் அவரவர்களுடைய நியாயத்தின்படி சரியானதாக இருக்கிறது. எனவே 2 நபிமார்களுடைய அபிப்பிராயமும் வித்தியாசப்படுது. இதே மாதிரி தான் இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்விலே தங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ, எது சரி என்று படுகிறதோ அதை அவர்கள் சட்டமாக ஆய்வின் முடிவாக அறிவிக்கிறார்கள். எனவே நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த கருத்து, இந்த சிந்தனையினுடைய வித்தியாசம்தான், வேறுபாடு தான். நபிமார்களுக்கு ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாட்டை போலத்தான் இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த கருத்து வேறுபாடும் இதே மாதிரியான ஒரு நிலையில் உள்ளதுதான் என்பதை நாம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது என்னவென்றால், அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள்.
சிறுக்கு என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹின்னு சொல்கிறான். சிறுக்கு வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்கிறான். அப்படி சிறுக்கு வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் கூட ஆர் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். ஏன்னா அதை விட அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து சொல்லி அவர்களை திருத்தி விடலாம், அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிளவு ஏற்பட்டு விட்டது என்றால் திரும்ப அவங்கள சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே சிறுக்கு என்பது பாவத்தில் கொடியது, கடினமானது, மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்றாலும் அந்த சிறுக்கை விட கடுமையான ஆபத்தானது பிளவு என்பது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவு என்பது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவு என்பது, அவர்களை பிளவுபடுத்துவது என்பது அதைவிட ஆபத்தானது. எனவே இந்த ஆயத்தில் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சொல்லில் இருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி சிறுக்குக்கே கொஞ்சம் என்ன செய்யலாம், நேரம் கொடுத்து காலம் கொடுத்து கொஞ்சம் சகித்து கொள்ளலாம். ஆனால் பிளவு வந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் பார்க்கிறான், சொல்கிறான் என்றால் நம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான காரியங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்களிலே பிளவுபட்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கருத்து மோதலிலே ஈடுபட்டு அதில் பல்வேறு கோஷ்டிகளாக இன்று பிளவுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். 4 மதுஹபு அது கூடாது என்று சொன்னவர்கள், குரான் 1, ஹதீஸ் 1, அல்லாஹ் 1, ரசூல் 1 என்று சொல்லி ஏகத்துவவாதம் பேசியவர்கள், பிளவு கூடாது ஏன் 4 மதுஹபு என்று சொன்னவர்கள் இன்று 40 மதுஹபாக 40 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள் என்ற விளைவை பார்க்கிறோம். இப்படித்தான் ஏற்படும். ஆக சமுதாயம் இங்கே நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய, ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன, சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் அதனால் பிளவுகள் ஏற்படுவதற்கு, பிரிவுகள் உண்டாவதற்கு வாய்ப்பும் வழியும் உண்டாக்காமல் கொஞ்சம் சகித்து அவர்களுக்கு தன்மையான முறையில், மென்மையான முறையில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. 2வது, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தன்னுடைய சமூக மக்களை கோபப்பட்டு எதிர்த்து பேசினாங்க. அதுக்கு பிறகு கோபம் ஹாரூன் நபியின் பக்கம் திரும்பி நீ ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கூட கேட்டாங்க. தாடியை பிடிச்சி கேட்டாங்க, தலைமுடியை பிடிச்சி கேட்டாங்க. 3வதாக அத்தனைக்கு காரணம் யாருன்னா சாமிரி. இந்த சாமிரிங்கிறவன் தான் இவ்வளோ பேரையும் வழிகெடுத்தான். ஃபமா ஹத்புக்க யா சாமிரி, அவன் பக்கம் திரும்பி என்னப்பா விஷயம், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ண, என்ன நடந்துச்சு என்று சாமிரி இடத்திலே விளக்கம் கேட்டார். எப்படி வழிகெடுத்தாய், ஏன் வழிகெடுத்தாய், அதனுடைய பின்னணி என்ன என்று சாமிரியின் பக்கம் திரும்பி கேட்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறார். விஷயத்தை சொன்னான்னா, பசுருத்து பிமாலம் யபுசுரூபி, அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். சாமிரி சொன்னால் அவர்கள் காணாத ஒன்றை நான் பார்த்தேன். என்ன அவர்கள் காணாத ஒன்றை பார்த்தான்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அங்கே கொண்டு வந்த நகைகளையெல்லாம் நெருப்பிலே போட்டு உருக்கி அதை ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி வடிவத்தில் அதை உருவாக்கி உருக்கி அதற்கு பிறகு ஒரு காரியம் செய்தான். அந்த காரியத்தினால என்ன ஆச்சு, அந்த தங்கச் சிலைக்கு ரூஹு வந்துருச்சு, சப்தம் வந்துருச்சு, அது மாடு மாதிரி கத்த ஆரம்பிச்சது. என்ன செய்தான் அப்படின்னா அதைத்தான் இவன் சொல்கிறான், அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். எப்படி அதுக்கு சத்தம் வந்துச்சு, அந்த சிலைக்கு, தங்கச் சிலைக்கு எப்படி உயிர் வந்தது, அது ஒரு தங்கச் சிலை தானே, அதற்கு எப்படி உயிர் வந்தது, எப்படி அதுக்கு உடம்பு வந்தது, எப்படி அதுக்கு ரத்தம் வந்தது, இதெல்லாம் என்ன காரணம், எப்படி ஹயாத்து வந்தது சுருக்கமாக என்ற கேள்விக்குத்தான் பதில் சொல்கிறான். என்ன நடந்தது என்றால், அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். என்ன பார்க்க முடியாது, 2 வர்க்கத்தை பார்க்க முடியாது. ஒன்று ஜின்களையும் பார்க்க முடியாது, அதே மாதிரி மலக்குமார்களையும் பார்க்க முடியாது. ஜின்களையும் மலக்குமார்களையும் ஏன் பார்க்க முடியாது என்பதை விரிவாக இன்னும் சந்தர்ப்பத்திலே பார்த்து கொள்ளலாம். ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், மலக்குமார்களை எல்லா கண்களாலும் பார்க்க முடியாது. ஆனால் சில விதிவிலக்காக சில பேருக்கு மட்டும் அந்த மலக்குமார்களை பார்க்கிற ஒரு சக்தியை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் எப்போ அப்படின்னா, அவர்கள் மனித ரூபத்திலே வருகிற பொழுது,
மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தால் கூட முடியும், எல்லாருடைய கண்களுக்கும் இருக்கிறது. இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கும் பொழுது சில சமயத்தில் பார்த்துருக்குறாங்க. பத்ரில் ஆயிஷா நாயகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துருக்குறாங்க. போர்க்களங்களிலே மலக்குமார்கள் வருகை தந்த பொழுது அவர்களையும் சில சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆக எல்லோரும் பார்க்க முடியாது என்றாலும் ஒரு சில பேருக்கு அவர்கள் வந்து போனதை அவன் பார்க்கிறான். எப்படி பார்த்தான்? அதைத்தான் படுகிறதோ அந்த தரை கட்டாந்தரையாக இருந்தாலும் கூட பிறகு பசுமையானதாக மாறிவிடுகிறது. அப்போ உயிரற்ற நிலமாக இருக்கக்கூடிய அந்த பூமி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் அந்த மண்ணு பட்ட உடனேயே அது விளைச்சல் ஏற்பட்டு அதற்கு ஒரு உயிர் வந்து பசுமையாக மாறிவிடுவதை அவன் பார்த்தான். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் குழம்புக்கு அதனுடைய மண்ணு அவர்களுடைய குதிரையினுடைய கால் குழம்புக்கு உயிர் கொடுக்கிற ஹயாத்தை உண்டாக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதை வைத்து கொண்டு அவன் என்ன செய்தான் அப்படின்னா, இப்பொழுது இந்த நகைகளை எல்லாம் நெருப்பிலே போட்டு உருக்கினார்கள் அல்லவா, அப்படி உருக்கி அதிலிருந்து ஒரு தங்கச் சிலையை, அதாவது கன்று குட்டியை தங்கத்திலே உருக்கி செய்தான் அல்லவா, இவன் என்ன செய்தான், இந்த மண்ணை அதிலே போட்டான். அதில் போட்ட உடனே அந்த மண் போடப்பட்ட அந்த தங்கச் சிலை அதற்கு உயிர் வந்து விட்டது, அதற்கு ஹயாத்து வந்து விட்டது. எனவே அது மாடு மாதிரி சப்தமிட ஆரம்பித்தது. எனவே அதற்கு உயிர் வந்த உடனே பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான இந்த சிலை தான் கடவுள் என்று சொல்லி அந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்தேன். ஒக்கதாலிக்க சவ்வலத்து லீ நப்சி, இப்படி எனது நப்சு தோணுச்சு, இப்படி செய்யி அப்படின்னு நப்சில் இப்படி ஒரு தோணல் ஏற்பட்டுச்சு, அதனால தான் நான் அப்படி செய்தேன் என்று அந்த சாமிரி என்பவன் அவன் எப்படி வழிகெடுத்தான் என்பதை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னான். இப்பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவனை கொலை செய்து விட வேண்டியதுதான். ஏன்னா முர்தத்தாக போயிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். அதனால் அவனை கொலை செய்து விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து அவனை கொலை செய்ய முற்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், கொலை செய்ய வேண்டாம், சாமிரியை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். ஏன் கொலை செய்ய வேண்டாம் என்பதற்கு அல்லாஹ் காரணம் சொல்லும் பொழுது, ஆள் மோசமானவன் தான், அயோக்கியன்தான், வழிகெடுத்துட்டான், எல்லா மக்களும் சிறுக்கு வைப்பதற்கு காரணமாக ஆயிட்டான். ஆனால் அவனிடத்தில் ஒரு தயாட குணம் இருக்கிறது, இரக்க குணம் இருக்கிறது. அதனால் எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்வான், ஒரு கொடை வள்ளலாக அவன் இருந்தான். எனவே இரக்கம் காட்டி, மக்கள் மீது இரக்கம் காட்டி தயாளத்தோடு நடந்து கொண்ட அவனை நாமும் தயாளத்தோடு என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். எனவே அவனை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்தான். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாவியாக இருந்தாலும் கூட தயாளத்தோடு நாம் நடந்து கொள்கிற பொழுது, இரக்க குணத்தோடு நடந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் மீது இறக்கப்படுகிறான். ரெண்டு விஷயம், ஒருவன் மூமினாக இருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறான். மூமினாக இருக்கிறான், ஆனால் அவன் பாவியாக இருக்கிறான். பாவியாக இருந்தாலும் கூட அவன் கொடை கொடுக்கிறான், தர்மம் செய்கிறான், இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறான். இவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவனாக ஆகிவிடுவான் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸஹிய்யு கரீபும் மின் அல்லாஹ், கொடை கொடுக்கக்கூடிய கருணை உள்ளவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவன். உலவுக்கான பாசிகா, அவன் பாவியாக இருந்தாலும் கூட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் அல் பகீலு, கஞ்சன், அதாவது ஒன்றும் இரக்கமில்லாதவன், யாருக்கும் எதையும் கொடுக்காத கஞ்ச பயல் இருக்கிறான இவன் பஈதும் அனில்லா, அல்லாஹ்வை விட்டு ரொம்ப தூரமானவன். உலவுக்கான ஆபிதா, அவன் நிறைய இபாதத்து செய்தாலும் கூட, நிறைய தொழுவான், நிறைய நோன்பு வைப்பான், நிறைய அதாவது வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவான், ஒரே இபாதத்தாக தான் இருக்கும். ஆனால் கஞ்ச பயல், அதாவது ஒரு ஆளின் மீது கூட என்ன செய்ய மாட்டான், இறக்கப்பட மாட்டான், ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட பல வகையான கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா இவன் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் இவன் அல்லாஹ்வை விட்டும் ரொம்ப தூரமானவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக பாசிகா, பாவியாக இருந்து ஈமான் இருக்கிறது ஆனால் பாவம் செய்கிறான் என்றால், தர்மம் இருந்தால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்று விடுவான்.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் சிறுக்கு வைத்துட்டான்னு சொன்னால் சிறுக்கு அல்லாத மற்ற பாவத்தை அல்ல அந்த மாதிரி காரணத்தினால என்ன செய்திருவான், மன்னித்து விடுவான். ஆனால் சிறுக்கினுடைய பாவத்தை அல்ல என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான் ஆக்கிரத்தில். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும், அவன் காபிராக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும், அவனிடத்தில் தயால குணம் இருந்தால், இரக்க குணம் இருந்தால், தர்ம சிந்தனை இருந்தால், அவன் அல்லாஹ் தஆலா ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பான். அவனை கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்தில் விட்டு வைப்பான் என்பதற்கு இந்த சாமிரியுடைய சம்பவமும் ஒரு ஆதாரம். சாமிரி முழு கூட்டத்தையும் வழிகெடுத்து விட்டான். அவனை கொலை செய்ய வேண்டிய நிலைதான், கொலைக்குண்டான குற்றத்தை தான் அவன் செய்திருக்கிறான். ஆனாலும் கூட கொலை செய்ய வேண்டும் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நினைத்த பொழுது அல்லாஹ் தடுத்து விட்டான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன காரணம், அவன் சகி, அவன் பெரிய குடைவல்லலாக இருக்கிறான், எனவே இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், இந்த பூமியிலே கொஞ்ச காலத்துக்கு விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுனால அவன் கொலை செய்யப்படாமல் அவன் தப்பித்தான். ஆனாலும் கூட அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாமால் அவனை கொலை செய்ய முடியல, கொலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான். ஆனாலும் கூட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவனை மன்னித்து விட்டு விட்டார்கள். மன்னித்து விட்டது என்றாலும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஊர் விலக்கல் உத்தரவு, ஊரை விட்டும் சமூக விட்டும் அவனை விலக்கி வச்சுட்டாங்க. அவனும் யாரோடையும் பேசக்கூடாது, மற்ற மக்களும் அவனோடு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஊர் விலக்கல் உத்தரவை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறப்பித்தார்கள். ஒன்று. ரெண்டாவது, சாபம் ஒன்று போட்டாங்க அவனுக்கு, நீ இப்படி ஆகு அப்படி ஒரு சாபம் போட்டாங்க. அது என்ன சாபங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். இப்படி சமூக விலக்கல், ஊரை விட்டு விலக்கி வைக்கிறது என்பது மார்க்கத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பதற்கு இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் சில சஹாபாக்களை சமூகத்தை விட்டு விலக்கி வைத்தார். யாரும் அவங்களோட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இப்படி இந்த ஊர் விலக்கல் உத்தரவு என்பது மார்க்கத்தில் இருக்கிறது என்பது இந்த குர்ஆனுடைய மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்தும் அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களுடைய வரலாற்றில் இருந்தும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களிலே பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபினுடைய புரிதலை நமக்கு ஏற்படுத்தி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه صلى الله على صل وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.